வணக்கம். விஜயகுமார் GVR சேனல். இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறது என்னென்னா, நம்மளோட வியாபாரி, நம்மளோட புதுவரவு வியாபாரி அரிசி ரீபேக் பண்ணணும். அதுக்கு அரிசி பை தைக்கும் இயந்திரம், அதாவது ரைஸ் பேக்ஸ் க்ளோசர் ஸ்விங் மிஷின், இந்த மிஷின் எங்கே வாங்கலாம் அப்படிங்கிற விவரங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தார். ஓகே, அவருக்காக நான் என்ன மிஷின் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் அவருக்கு வீடியோவை மேக் பண்ணி அவருக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது தவிர்த்து இந்த வீடியோக்கள் இன்னும் பல வியாபாரிகள் சிறு வியாபாரிகள் இந்த மாதிரி அரிசி ரீபேக் பண்ணணும்னு சொல்லி அதேமாரி என்கிட்ட ரீபேக் பண்ணுறதுக்கான விவரங்கள் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணியாச்சுன்னா இதை இந்த மாதிரி நம்ம புதுவரவியர்கள் பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களும் பார்த்து அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக நான் மேக் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த விவரங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று தை 1ஆம் தேதியிலேருந்து என் பொண்ணு ஷாமிலி மேத்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி தை 1ஆம் தேதியிலேருந்து தினம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கா. அந்த அந்த சேனலோட லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா என் பொண்ணுக்கு அடுத்தடுத்த சேனல் வீடியோ போடுறதுக்கு அவருக்கு ஒரு ஆக்கமாக இருக்கும், ஊக்கமாகவும் இருக்கும். இது தவிர்த்து உங்கள் வீட்டில் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் மேத்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் அந்த சேனலில் இருக்கும். உங்கள் பிள்ளைகளையும் அந்த மேத்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த வீடியோக்களை பார்க்க சொல்லுங்கள். அவங்களுக்கு அதில் ஒரு தெளிவு கிடைக்கும். மேற்கொண்டு அதில் அவங்களுக்கு டவுட் இருந்தாலும் அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அதில் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டு கேட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தினம் ஒரு மேத்ஸ் வீடியோ அந்த சேனலில் வந்துட்டுருக்கும். உங்களுக்கு யூஸ் ஆகட்டும், உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு, உங்கள் படிக்கிற பிள்ளைகளுக்கு யூஸ் ஆகும். அவங்களே அந்த சேனலை பார்க்க சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டில் அந்த சேனலை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அந்த பொண்ணை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி வைங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, இப்போ அந்த ரைஸ் பேக் சுவிங் மிஷின் அதை பற்றி பார்க்கலாம். அதாவது நான் யூஸ் பண்ணிட்டு ரிவோ ரைஸ் பேக் க்ளோசர் சுவிங் மிஷின், இந்த கம்பெனிக்குள்ள மிஷின் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மிஷினை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறீங்களா, இதுதான் அந்த ரிவோ ரைஸ் பேக் க்ளோசர் சுவிங் மிஷின் அப்படிங்கிறது. இந்த மிஷின் தான். இந்த மிஷின் நான் எங்கே வாங்கினேன்னா, நான் மதுரையில் வாங்கினேன். நான் மதுரையில் வாங்கினோட கடை அட்ரஸ் கம்ப்ளீட்டாக அந்த வீடியோலையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த வீடியோ ஃபோன் நம்பரோட அந்த அட்ரஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் தேவைன்னா அந்த ஃபோன் நம்பர் டீட்டெயில் கூப்பிட்டு பேசுங்க. நீங்கள் தேவைன்னா நேரடியாக போய் பார்த்து வாங்குங்க. நான் அந்த கடையில் தான் மிஷின் வாங்கினேன். அந்த ரிவோ மிஷின் இப்போ வரைக்கும் நல்ல கம்ப்ளைண்ட் இல்லை. நான் வாங்குறப்போ புது மிஷினாக தான் வாங்கியிருக்கேன். கம்ப்ளைண்ட் இல்லாமல் நீட்டாக போயிட்டுருக்கு. எந்த இதர செலவுகள் எதுவுமே வரல. நான் இந்த மிஷின் வாங்குறப்போ இந்த மிஷின் அதோட டூல்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து ஒரு நூல்கண்டு ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஃப்ரீயானா நம்ம அந்த மிஷின் தச்சு பழகிறதுக்காக ஒரு நூல்கண்டு எக்ஸ்ட்ரா ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இந்த மிஷின் நான் வாங்குறப்போ 5600 விலையாக இருந்தது. இப்போது இதோட விலை நிலவரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். நான் வாங்கினப்போ 5600. கொஞ்சம் இப்போ விலைகள் கொஞ்சம் கூடியிருக்கலாம் அல்லது குறைஞ்சிருக்கலாம். அது நீங்கள் ஃபோன் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நேரில் போய் மிஷினை பார்த்து வாங்கிக்கோங்க. இதுக்கடுத்து நான் போய் வாங்க போகிறப்போ எனக்கு புது மிஷின் தான் நான் வாங்குகிற ஐடியாவில் போயிட்டு இருந்தேன். புது மிஷின் தான் நான் வாங்கினேன். சில நேரம் மற்ற கடைகளில் நான் பார்க்குறப்போ செகண்ட்லேயும் மிஷின் வச்சுருந்தாங்க. செகண்ட்லேயும் இந்த மாதிரி தைக்கிற மிஷின் இருக்குது. அது இந்த இதுலேருந்து 3500 இந்த ரேட்டில் இருந்தது. அந்த மாதிரி செகண்டில் மிஷின் வாங்கினீங்கன்னா, என் ஃப்ரெண்டு செகண்டில் மிஷின் வாங்கிட்டு வந்தார். அவர் வாங்கி இப்போ அந்த மிஷின் அதுக்கு வாங்கின டேட்லேருந்து இப்போ வரைக்கும் 2000 எக்ஸ்ட்ரா செலவழிச்சிட்டாரு. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ரைஸ் பேக் தைக்கிற மிஷின் நீங்கள் வாங்கணுன்னா புதுசாகவே வாங்கிடுங்க. அதுதான் நல்லது. செகண்டில் வாங்கினீங்கன்னா அது அடுத்தடுத்து உங்களுக்கு வேலை வந்துகிட்டே இருக்கும். உங்கள் வேலையை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி புது மிஷின் வாங்கிடுங்க. அது லைஃப் லாங்காக எந்த கம்ப்ளைண்ட் வராது. அது நீட்டாக போயிட்டுருக்கும். நீங்கள் இந்த மிஷின் இந்த கடையில் வாங்குறப்போ இந்த மிஷின் உங்களுக்கு அது எப்படி டிச் பண்ணணும் அப்படின்னு ட்ரெயின் கொடுத்துருவாங்க. அதுக்கு எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகே, நான் இந்த கடையில் தான் வாங்கியிருக்கேன். இந்த கடையோட முழு ஃபோன் நம்பரோட முழு முகவரியும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபோன் பண்ணி விவரங்கள் கேட்டுக்கோங்க. இதை தவிர்த்து நீங்கள் இங்கே தான் வாங்கணும் கிடையாது. நான் வாங்கின இடத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எங்கே வாங்கணுமோ, எப்படி என்ன ஐடியாவோ அப்படிங்கிறத உங்கள் மைண்டுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் யோசித்து நல்ல புது மிஷினாக பார்த்து வாங்கி இந்த மாதிரி ரைஸ் ரீபேக் பண்ணி உங்கள் வியாபாரம் மென்மேலும் வளர இந்த GVR சேனலின் வாழ்த்துக்கள். ஓகே.
இதற்கடுத்து இந்த ரிவோ மிஷின் எப்படி தைக்கணும், எந்த மாதிரி நூல் கோர்க்கணும், இதில் பற்றி மேற்கொண்டு டவுட் எது இருந்தாலும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கொஸ்டின் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பதில் சொல்ல நான் காத்திருக்கேன். இல்லை அது தனியாக ஒரு வீடியோ போட்டனாலும் தனியாக நான் வீடியோ போட்டு விட்றேன். ஓகே, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வேறு யாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்துக்கிட்டட்டும். அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் நாளை காலை சந்திப்போம். தேங்க்யூ.